இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18, 8, 8, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய விதங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம சித்தர் பெருமக்கள் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 8, 2, 18 இந்த 8ல் உள்ள அதிசயங்கள் என்ன? இந்த 8 ஏன் இவ்வளோ அதிசயம் மிக்கதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 அப்படிங்கிற போதே அது வந்து ஒரு உயர்ந்த கட்ட ஒரு நிலையை காட்டுது. இது நார்மலான ஒரு நிலையை விட பக்குவம் அடைந்த ஒரு நிலையை வந்து குறிப்பிட்டு காட்டுது. இந்த 8ஐ அடையிறது, 8, 2ஐ அடையிறது. வள்ளல் பெருமான் கூட சொல்லியிருப்பாங்க, 8, 2 என்னன்னு தெரியாமல் இருந்த சிறிய பருவத்தில் இதெல்லாம் கடத்தி என்னை பெரிய நிலைக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லக்கூடிய இந்த 8, 2ல் என்ன அதிசயங்கள் இருக்குது, இந்த 8, 2 ஏன் இவ்வளோ பிரபலமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8ல் தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள உள்ள குண நலன்கள், மற்றபடி எல்லா விஷயங்களும் கடவுள் தன்மையோட எல்லா அதிசயத்தக்க விஷயங்கள் இந்த 8க்குள்ளே அடக்கும். அதனால தான் இந்த 8, 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த 8, 2 அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமை பெற்றது. 8 2 கூட்டினோம் அப்படின்னா 10 அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். இந்த 10 அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமை பெற்றதோட அடையாளமாக கருதப்படுது. இப்படிப்பட்டவங்க இந்த 8, 2 அடைஞ்சவங்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 18 இந்த மாதிரி நிலைகளை அடைந்தவர்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உருகுற தன்மையாக, ஒரு கூழ் போல் உருகுற தன்மையாக இருக்கும். அவங்களோட தன்மை அப்படிங்கிறது வந்து கருணை ரூபமாகவே அவங்க இருப்பாங்க. எந்த செயலாற்றினாலும் அவங்களுக்கு கருணை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் உலக மக்கள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க இந்த 8, 2ஐ அடைந்தவர்கள். இதனால தான் இந்த 8, 2க்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம். அதாவது ஆடி 18 இந்த மாதிரி இல்லை, சித்தர்களுக்கே நம்ம பார்க்குறோம். 18 சித்தர்கள் ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த 18 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த 18 அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்கட்ட ஒரு நிலை. இதுக்குள்ளே அவ்வளோ இன்பகரமான எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு கடினத்தன்மையான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வந்து இன்னும் இறைநிலைக்குள்ளே போகலை. 8, 2 அடைஞ்சாதான் நம்ம வந்து இறைநிலைக்குள்ளே உண்மையான இறைநிலைக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த 8, 2 அறியாமல் இருக்கிற வச்சு நம்ம வந்து கோயில் வாசலில் இருக்கிறதுக்கு சமமானது தான் இது. கோயிலோட உள்பகுதிக்குள்ள போயிட்டு நம்ம அர்ச்சனை போன்ற தெய்வ வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம உண்மையிலேயே வந்து இறை நாட்டம், இறை அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெறுறோம். இப்போது இந்த 8, 2 அறியாத வச்சு நம்ம எங்கேயும் இருக்கோம் அப்படின்னா வெளியில் இருக்கோம். அதாவது வாசலுக்கு வெளியில் இருக்கும், கோயிலோட வாசலுக்கு வெளியில் இருக்கும். இப்படி தான் நம்மளோட தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதான் உயர்ந்த கட்ட ஆன்மாக்கள், உயர்ந்த கட்ட ஒரு நிலையை அடைந்தவர்கள்லாம் இந்த 8, 2ல் இருப்பாங்க. அவங்களுக்கு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது 8, 2 அடைஞ்சு அந்த பஞ்சனை மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த நிலையும் கடந்து போகணும், அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் ரொம்ப சுகமான ஒரு நிலை. அப்படியே நம்ம எந்த தொழிலும் செய்ய தேவையில்லை, எதுக்கும் செய்ய தேவையில்லை, அப்படியே அமைதியாக இருந்தால் போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் இந்த 8, 2 அறிந்தா அப்படின்னா. இந்த 8, 2 அறிந்தோம் அப்படின்னா தான் ஞானம் பெற்றதுக்கான ஒரு அடையாளம். ஞானம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 8, 2 அடைஞ்சிக்கணும். அதாவது வாத வித்தைகள், ரசவாத வித்தைகள், தங்கம் மாற்றக்கூடிய இந்த வித்தைகள், எல்லா வித்தைகளும் இந்த 8, 2 அறிஞ்சால் ஒருத்தவனுக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த 8, 2ல் உள்ள பவர்ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டம் போடுதில்ல, இந்த 8, 2 அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் சொல்படி நடக்கும். அது எவ்வளோ பெரிய சித்து இல்லை? நம்மளோட மனம் நம்மளோட சொல்படி நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சித்து. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சித்தாக இருக்க முடியும். என்னையை பொறுத்த வச்சோம். நம்ம பக்குவம், மற்றபடி எல்லாமே பார்த்து அலைகிறோம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் உண்மையிலேயே நம்ம மனம் அடங்கி நம்ம சொல்படி நடந்து போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு அதை தவிர்த்து கோபம் போன்ற எல்லா விஷயங்களும் அற்று போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இந்த 8, 2 அடையணும். இந்த 8, 2 அடையணும் அப்படின்னா இந்த நம்ம பார்க்குறோம்ல, சாதி சமயங்கள்னால் ஒன்றும் கிடையாது. அது வந்து நம்மளோட தன்மைகளை வந்து குலைக்குது.
ஒரு ஒரு விஷயங்களாக வந்து குலைக்குது. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் சித்தர் பெருமக்கள் வந்து வேண்டாம், பெரிய மகான்கள்லாம் வேண்டாம், இதையும் கடந்து நீ போ, அப்படி போகும்போது தான் நீ இறைநிலைக்குள்ளே வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போகிறாங்க. ஏன்னா நம்மள்கிட்ட ஏற்கனவே எல்லா உணர்வுகள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தவிர்த்து நம்ம மேலே ஏறும்போது இன்னும் அதிசயத்தக்க விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இதே மாதிரி தான் 18ஆம் படி கருப்பு இந்த மாதிரியெல்லாம் 8க்குள்ளே ஏன் அடக்குறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சூட்சுமமான ரகசியம். எல்லாமே இந்த 8க்குள்ளே அடக்குவாங்க. அந்த கருப்பு உக்கிரமான அந்த தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்லாம் அந்த 8க்குள்ளே தான் அடக்குவாங்க. இந்த 8க்குள்ளே ஏன் அடக்குறாங்க அப்படின்னா, அங்கே வந்து தெய்வங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கருப்பர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் செய்வார். அப்படி இருக்கும்போது அந்த 8க்குள்ளே அந்த கருப்பரை வந்து உள்ளே கொண்டு போய் அடக்குவாங்க. அதாவது அந்த இந்த 8க்குள்ளே எல்லாமே அடக்குவாங்க. 8க்குள்ளே தான் எல்லா விதமான ரகசியங்களும் இருக்குது. இந்த 8க்குள்ளே தான் எல்லா வித்தைகள், எல்லா வித்தைகளையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 8க்குள்ளே போனால் மட்டும்தான் முடியும். 8ஐ அடைஞ்சா மட்டும் போதுமா? அப்படி கிடையாது. 8ஐயும் கடந்து 2ஐ அடையணும். அந்த 2ஐ அடைஞ்சாதான் சரியாக வந்து நம்மளால் முழுமையை பெற்று ஒரு 10ஆ மாற்றி ஒரு ஞானம் பெற்ற தன்மையிலிருந்து நம்ம வந்து பயணிக்கலாம். அப்படி பயணித்தாதான் நமக்கு வந்து அனைத்து விதமான சித்துக்கள், அனைத்து ரசவாத வித்தைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைத்து விதமான ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கும் இந்த 8 அறிந்தால். அறியாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இழிப்பிறப்பு, அதாவது இழிப்பிறப்பு மாதிரி தான் நமக்கு. அது நம்ம எல்லாத்தையும் பார்த்து போவோம், ஆனால் நமக்கு வந்து ஒரு உண்மையான தெளிவு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இந்த உலகவர்கள் இருக்கவங்கள அது மாதிரி தான் நம்ம இருப்போம். இந்த 8 அறிஞ்சோம் அப்படின்னா உலகவர்களை கடந்து தேவர் முதலிய உயர் பிறப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த பிறப்புக்குள்ளே நம்ம புகுந்ததற்கு அடையாளம் என்ன அப்படின்னா இந்த 8 அறிகிறது. தேவர்கள் முதல்ல, அதுக்கப்புறம் ஈசன் முதலிய எல்லா கடவுளர்களும் இருக்காங்கள்ல, அந்த தன்மைக்கு போயிட்டோம், நம்ம அடைஞ்சிட்டோம், அந்த தன்மையை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த 8க்குள்ளே இருக்கும். இந்திரன் முதலால் எல்லா விஷயங்களும் இதான். இதனால தான் இந்த 8 வந்து ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப உயர்ந்த கட்ட ஒரு நிலைகளாகவும் இருக்குது. அதனால தான் நம்ம சித்தர் பெருமக்களாக இருக்கட்டும், மகான்கள் போன்ற எல்லோரும் இந்த 18 ஆடி 18லாம் கொண்டாடுறோம். நம்ம இப்போ கொண்டாடிட்டுருக்கோம். எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த 8க்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. அவ்வளோ ஆழமான விஷயங்கள் எல்லாமே இந்த 8க்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. இதுதான் ஒரு உயர்ந்த கட்ட ஒரு நிலை. அதை கடந்து நம்ம போக 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 இன்னும் உயர்ந்த கட்ட ஒரு நிலை, அதாவது அருள் அடைந்த அந்த அந்த தன்மைக்குள்ளே போக போக நமக்கு இன்னும் உயர்ந்த கட்ட ஒரு நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு வாய்க்கும். ரொம்ப அற்புதமாக ஒரு தேனை போன எளிமையான ஒரு நிலையை வந்து நம்ம அனுபவிச்சுட்ருப்போம். எனி டைமும், எந்த டைம் வந்து சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விலகாமல் நம்ம அனுபவிச்சுட்ருப்போம் இந்த 8 அடைந்தால். இதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.